நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நா ந ந ஒலி வேறுபாடு அறிந்து அதற்கான சரியான பொருளை தேர்ந்தெடுத்தல். டிஎன்பிஎஸ்சி புதிய சிலபஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 85% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் கேட்குறாங்க. அதனால் நம்ம நா ந ந ஒலி வேறுபாட்டில் இருக்கிற பொருள் நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கணும். அதை பற்றி நம்ம இப்போ சிலபஸில் இருக்கபடி தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய 11ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற ந ந ந ஒலி வேறுபாடு அதனுடைய பொருளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாவை நம்ம எப்படி இப்போ அழைச்சிட்ருக்குன்னா 2 சொல்லி நா அப்படின்னு அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த நாவை வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லி நான்னு சொல்லி இப்போ நம்ம அழைக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து பேர் என்னென்னா ரன் நகரம். அதாவது ராவை அடுத்தது வந்து நமக்கு இந்த நா வருது, அதனால் ரன் நகரம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டா அடுத்து வரதுனால டன் நகரம்னு சொல்லுவாங்க. இது வந்து இலக்கண முறைப்படி நம்ம எப்படி சொல்லணும்னா வந்து இந்த நாவை வந்து பார்த்திங்கன்னா ரன் நகரம்னு சொல்லணும், இந்த நாவை வந்து பார்த்திங்கன்னா டன் நகரம்னு சொல்லணும். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திடுறேன். ஏன்னா நீங்கள் இந்த காணொலி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னடா ரன் நகரம், என்னடா டன் நகரம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் குழப்பம் ஏற்படுத்திக்க வேணாம். அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ அனல் அனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரன் நகரம் அதில் வந்து அனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது டன் நகரம், அதாவது 3 சொல்லி நான் சொல்லுவோம்ல, அது வந்து டன் நகரம்னு சொல்லுவோம். இந்த டன் நகரத்தில் இருக்கிற அனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாடி அப்படின்னு சொல்லி பொருள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம். இது என்னென்னா தாடியில் அனல் பட்டிருக்குது, அனல் பிடிச்சிருச்சு அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. தாடியில் அனல் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போது அனல்ங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன் நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அனல்ங்கிறது நெருப்பு. ஆனால் இங்கே டன் நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனல் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாடி அப்படிங்கிறது வந்து இது வந்து புதிய வார்த்தையாக இருக்குது. கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தாடியில் அனல் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆணி ஆணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இது ரன் நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணியில் வந்து தமிழ் மாதம் பேர், தமிழ் மாதம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆணி, ஆணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருப்பால் ஆன ஆணி அப்படின்னு பொருள். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதாக எளிமையாக இருக்குது. அடுத்தது ஊன் ஊன் இது நம்ம பார்ப்போம். இப்போ 2 சொல்லி இன் ரன் நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊன்னா வந்து இறைச்சின்னு பொருள். இப்போது 3 சொல்லி இன்னாகிய டன் நகரம், டன் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊன் ஊன் அப்படின்னா உணவுன்னு பேர். இப்போ நமக்கு எளிமையாக இருக்குது. இப்போ என்னென்னா ஊன் அப்படிங்கிற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லி இன் அதாவது டன் நகரம் இருக்குது. அதே மாதிரி உணவு அப்படிங்கிற வார்த்தையிலே வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லி இன் அதாவது டன் நகரம் இருக்குது. அதனால் எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சலாம். ஊன்னா உணவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 சொல்லி இன் ரன் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊன்னா இறைச்சி அப்படிங்கிறது எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இது அடுத்தது கணம் கணம். இப்போ இந்த ரன் நகரத்தில் வர கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரம், வெயிட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை வந்து கணம், என்ன கணம்னு சொல்லுவோம்ல, அந்த என்ன கணம் அப்படின்னா பாரம். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அடுத்தது இந்த டன் நகரம் 3 சொல்லி நா அப்படிங்கிற டன் நகரம் கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூட்டம். இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? புதிய வார்த்தையாக இருக்குது அப்படிங்கும்போது ஜனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள், வெள்ளம் அப்படிங்கும்போது கூட்டமாக இருக்காங்கன்னு நமக்கு ஏற்கனவே நம்ம பழக்கத்தில் இருக்குது. கணம் அப்படிங்கும்போது டன் நகரம் 3 சொல்லி நாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படிங்கும்போது ஜனம் கணம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஜனம் கணம் அப்படின்னா ஜனம்னாலும் கூட்டம், கணம்னாலும் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஜனம் கணம் அப்படின்னா ரெண்டுமே கூட்டத்தை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பேன் பேன் அப்படிங்கும்போது ரன் நகரம் முதல்ல பார்ப்போம். ரன் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வாழும் பெண், தலையில் வாழும் பெண்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதாக எளிமையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டன் நகரம் 3 சொல்லி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேன்னா வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்று அப்படின்னு வந்திருக்கு. இப்போது குழந்தைகளை பேணுதல் அப்படின்னு முதியோரை பேணுதல், பேணுதல்னால் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது இது அழகான தமிழ் வார்த்தை. பேணுதல்ங்கிறது வந்து அதுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுதல் அப்படிங்கிற பொருள். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதான், தெரியாதவங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்கங்க. மனம் மனம். இப்போது ரன் நகரம் முதல்ல பார்ப்போம். மனம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளம். டன் நகரம் மனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நறுமணம். அதிலே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையில் இருக்குது 3 சொல்லினா டன் நகரம் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மனம் நறுமணம் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. இது நம்ம எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது போவோம். மனை மனை. இப்போது ரன் நகரத்தில் இருக்கிற நாக்கு வரும். மனை அப்படின்னா வீடு, மனைனா வீடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டன் நகரம் 3 சொல்லி நாவில் இருக்கிற 3 சொல்லி நா மனை அப்படிங்கும்போது வந்து உட்காரும் பலகை. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைக்குள்ளே மனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நாம் பார்த்துக்கலாம். இப்போது மனைக்குள்ளே மனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து எளிமையான ஷார்ட்கட்டு. மனைனா வந்து வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சொல்லி நா அப்படிங்கிற மனைக்கு வந்து வீடுன்னு பொருள், அதாவது ரன் நகரம். டன் நகரம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 3 சொல்லி நா, அது வந்து பார்த்திங்கன்னா மனைனா உட்காரும் பலகை அப்படிங்கிற பொருள். மனைக்குள்ளே மனை இருக்குது, உட்காரும் பலகை, வீட்டுக்குள்ளே உட்காரும் பலகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது மான் மான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் நகரத்துக்கு போகும். முதல்ல மான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 சொல்லியின் ரன் நகரம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி மானை வந்து குறிக்குது. மான்னா புள்ளி மானை குறிக்குது. அடுத்தது 3 சொல்லியின் அதில் வந்து பார்த்திங்கன்னா மான், மானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லியின் டன் நகரம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமை. இப்போ இதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம்னா கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மான்னா மாண்புமிகு அப்படின்னு சொல்லுவோம்ல, மாண்புமிகு அப்படிங்கும்போது பெருமை அப்படிங்கிற பொருள் வருது. மாண்புமிகுனா பெருமை இல்லை, அது வந்து சுருக்கி மாண்பு அப்படிங்கிற மாதிரி மான் அப்படின்னா வந்து பெருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எளிமையாக தான். இந்த ஃபுல் மீனிங் மாண்புமிகு மாண்பு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா எளிமையாக இருக்கும். மான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மான்னா பெருமை.
அடுத்தது முக்கியமானது, இந்த செட்லேயே ரொம்ப முக்கியமாக இருக்கிறத வந்து நான் பார்க்குறது வந்து முன்னாள் மற்றும் முன்னாள். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தங்கள் வந்து வேறு. இது நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அப்படிங்கும்போது ரன்னகரத்தில் வர இன் முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள், அதாவது முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் அரசு பணியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த முன்னாள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்னகரம்ங்கிற எழுத்து தான் நம்ம போடணும். அதாவது 2 சொல்லின்னு தான் நம்ம போடணும். முன்னாள்னா முந்தைய நாள் அப்படின்னு பொருள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது முன்னாள். இது வந்து தாக்கடுத்து வர முன்னாள் வந்து அப்படின்னா 3 நாள்னு பொருள். இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க 3 நாள்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாலுங்கிறது அப்படியே வந்துடுது. அப்படிங்கும்போது நாலுங்கிறது அப்படியே வந்துடுது. முன்னாள்னா 3 நாள் அப்படின்ற மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. முன்னாள்னா முன்னாடி இருக்கிறது, அப்படி இல்லைனா முந்தைய நாள் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரணும் நமக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் இதுதான் வந்து தமிழ் பாடப்புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ் பாடப்புத்தகங்கள் தான் கொடுத்துருக்கிறது வந்து சரியானது. ஏன்னா கேள்வித்தாளில் வந்து நம்ம கேட்கும்போது இதை நம்ம ஆதாரமாக வச்சு நம்ம வந்து மார்க் வாங்கலாம். அப்படிங்கும்போது தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிறது வந்து இறுதியானது. இப்போ வந்து நம்ம வெளியே இணையதளங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க முடியாது. அதை நம்ம சான்றாக வச்சு நம்ம மார்க் வாங்க முடியாது. தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிறது நம்ம சான்றாக வச்சு மார்க் வாங்கலாம். அதனால் தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிறது என்ன இருக்கோ அதுதான் வந்து சரியானதுன்னு நினச்சி நீங்கள் கட்டாயமாக படிச்சுக்கணும். தேநீர். இப்போ நம்ம டீ கடை அப்படின்னு சொல்லுவோம்ல, டீ கடை அப்படிங்கும்போது தேநீர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சில இடங்களில் போட்டிருப்பாங்க. தேநீர் இது போட்டிருப்பாங்க, இல்லை தேநீர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் வந்து எது சரியானது அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேநீர் அப்படிங்கும்போது நீர், இந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த நீர் வந்து தேயிலை நீர் அப்படின்னு வந்து வரணும். தேயிலை நீர் அப்படிங்கிற மாதிரி தேநீர்னா தேயிலை நீர் அப்படி, இதுதான் வந்து டீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேநீருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் போலும் இனிய நீர், தேன் போன்ற இனிய நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டீ கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் அப்படிங்கிறதா வரணும். இந்த ரன்னகரம் ஆகிய 2 சொல்லி நீர் வந்து வரக்கூடாது. அதில் வந்து என்ன சொல்ல, தேநீர் கடைனா தேன் போன்ற இனிய நீர்னு சொல்லி போகிறோம். தேநீர்னா இப்போ வந்து நம்ம டீ கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேநீர் மட்டும்தான் வரணும், தேயிலை நீர் அப்படின்னு. இந்த தேநீருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் போன்ற இனிய நீர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். புதுசாக இருக்குது இது. திணை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்ப்போம். ரன்னகரம். திணைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவர வகை அப்படின்னு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா தானிய வகை. குறிஞ்சி திணை அப்படிங்கிற மாதிரி குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிறவங்களோட உணவு வகைகளில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா திணை அப்படிங்கிறது. திணைங்கிறது வந்து ஒரு சிறுதானிய வகைகளில் வந்து வர்றது. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. திணைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தானிய வகை, சிறுதானிய வகை, தாவர வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எளிமையாக நமக்கு தெரிஞ்சது தான். தன்னகரத்தில் வர 3 சொல்லி நை. திணை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற வந்து நிலம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. திணைனா நிலம். அதே மாதிரி திணைனா வந்து ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி இலக்கணங்களே நம்ம கொடுத்துருப்பாங்க. திணைனாவே ஒழுக்கம்னு வரும், திணைனா நிலம்னு வரும். அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது எளிமையாக இருக்குது. அடுத்தது போகலாம். கணை. இப்போது இதில் ரன்னகரம். கணை வந்து பார்த்திங்கன்னா 2 சொல்லினா. கணை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குதிரை கணைக்கிறது, கணைத்தல் அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு. குதிரை கணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கணைத்தல் அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டன்னகரம். கணை அப்படிங்கும்போது அம்பு. கணை விடுத்தான் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கணை விடுத்தான் அப்படின்னா வந்து அம்பு விட்டான் அப்படிங்கிற பொருள் தான் வரும். கணைனா வந்து பார்த்திங்கன்னா அம்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க. ஒரு இடத்து ஒரு மொழியில் வந்து ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்பு அப்படிங்கிற பொருள் வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணை 3 சொல்லினா. டன்னகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்புங்கிற பொருள் வரும். இப்போது இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்கிறேன். கணைக்கின்ற குதிரையிலிருந்து கணை விடுத்தான் அப்படின்னு போடுத்துங்க. இது நீங்கள் படிச்சிங்க. கணைக்கின்ற குதிரையிலிருந்து கணை விடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொற்றொடராக நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. கணைக்கின்ற குதிரையிலிருந்து கணை விடுத்தான்னா கணைனா இன்னும் அம்பு விட்டான் அப்படிங்கிற மாதிரி பொருள் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. நன்றி.